ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்டீரியர்ல இந்த போர்ஷன் நம்ம இப்போ கவர் பண்ணலாம். ஸோ ஆர்கிடெக்சர் காலம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஒரு காலம் வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக அண்ட் லுக் வைஸும் நல்லா இருக்கும். காலம் ஆர்கிடெக்சரல் இதில் வந்து நமக்கு ரெக்டாங்குலர் காலம் இருக்கு. நம்ம வந்து ரெக்டாங்குலர் காலம் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்க நீங்க வந்து லோட் ஃபேமிலி கொடுத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு காலம் டிசைன்ஸ் இங்க காட்டும். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி டிசைன் கொடுத்து கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் டைப்பு வுட்டு காலம் இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த வுட் டிம்பர் காலம் ட்ரை பண்ணலாம். ஓப்பன் எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட். ஸோ 1x1. ஸோ டெப்த் 1 feet, width 1 feet. ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, அப்ளை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை அலைன் டூல் வச்சு மூவ் பண்ணிக்குவோம். ஓகே, ரெடியில் போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃப்ளோருக்கு மேல ஒரு சின்ன பேஸ்மெண்ட் ஹைட் வந்து கிரியேட் பண்ணலாம், ரெயிலிங் ப்ரொவைட் பண்றதுக்காக. ஓகே, ஸோ ஆர்கிடெக்சர் காம்பனன்ட் மாடல் இன் பிளேஸ். ஓகே, ஜெனரிக் மாடல். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். செட் கொடுத்துட்டு பிக் பிளேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளோருக்கு மேல தான் கிரியேட் பண்ண போறேன். எக்ஸ்ட்ரூஷன் இங்க 6 inches. ஓகே, லைன் டூல் எடுத்தாச்சு. ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். 6 inches இங்க ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி லைன் டூல் எடுத்து 6 inches ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபினிஷ். இதில் போயிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேல நம்ம ரெயிலிங்ஸை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்காதனால நமக்கு எல்லாமே ஒரே பிளாக்கா தெரியும். மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணும்போது பில்டிங் ரொம்ப அழகா மாறிடும். ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இங்க பால்கனி ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரு போர்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேல நம்ம ரெயிலிங்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா இங்க கவர் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல மழை பெஞ்சாலும் நமக்கு தண்ணிலாம் உள்ள வராத அளவுக்கு இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்லாப் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். அது டிசைனுக்கும் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ ஒரு ஸ்லாப் மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு அதில் நம்ம லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் பக்காவா இருக்கும் லுக்கு. பேரபெட் பிளான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல ஒண்ணுமே தெரியல. ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோர் பிளான்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு காம்போனன்ட் மாடல் இன் பிளேஸ் ஜெனரிக் மாடல். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். செட் பிக் பிளேன். ஓகே, நான் இந்த டாப் போர்ஷன் வந்து செலக்ட் பண்றேன், வாலோட டாப். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூஷன் லைன் இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஒரு 2 feet கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம 14 feet 6 inches வருது. ஸோ 2 feet எக்ஸ்டெண்ட் ஆகி வரணும். அப்போ நான் என்ன பண்றேன், டைப் பண்ணிக்கிறேன் 16 feet 6 inches. ஓகே, இப்போ இங்க இருந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு ஸோ ஒரு 15 feet பண்ணி கொடுத்துக்கிறேன். அப்படியே நம்ம ஃபினிஷிங் கொடுத்துடலாம். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி இங்க வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நமக்கு 6 inches ஹைட்ல இருக்கு. ஓகே கொடுத்து பார்க்கலாம். ஸோ இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது பார்க்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க விசிபிள் ஆகல. நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு மாடல்ல போயிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இது மேல போயிடுச்சு. ஸோ நமக்கு கீழே வரணும். எடிட் இன் பிளேஸ் இங்க செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூஷன் எண்ட்ல வந்து மைனஸ் கொடுத்து பார்க்கலாம். -6 inches. ஸோ நமக்கு இப்போ கரெக்டா கீழே வந்துருச்சு அந்த லெவல்ல இருந்து. ஓகே, பர்ஃபெக்ட். ஃபினிஷ். ஸோ இப்போ இதுல நம்ம வந்து இங்க நம்ம கீழே லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு ரெயின் வாட்டரும் இந்த பால்கனில நமக்கு வராம ஈஸியா ப்ரொடெக்ட் பண்ணும். டிசைன் வைஸும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்தாதான் நல்ல லுக் கிடைக்கும். அது வரலையும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.